ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்ப பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னா, தங்கமயிலுக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருக்குங்க. ஆமாங்க, பாண்டியன் சரவணன் தங்கமயில் கல்யாணத்தை முறைப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதுக்காக மயில்கிட்ட ஆதார் கார்டு, அதுக்கு தேவையான இன்னும் சில முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் கேட்பாரு. அதை கேட்ட மயிலுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. ஆஹா, மாமா என்ன ஆதார் கார்டை கேட்கிறாரு, அதை மட்டும் பார்த்தா நம்ம உண்மையான வயசு எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிருமே, அவரை விட நமக்கு வயசு கூட தெரிஞ்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனையா வரும்னு பயப்படுறாங்க. ரொம்ப நேரமா ஆதார் கார்டை தேடுற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப பாண்டியன் மயிலு எவ்வளவு நேரமா சீக்கிரம் கொண்டு வாமான்றாரு. மயிலுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போய் சொல்லி சமாளிக்கிறாங்க. மாமா ஆதார் கார்டு என்கிட்ட இல்ல மாமா, எங்க அம்மா வீட்டுல தான் இருக்குன்னு நினைக்கிறேன்றாங்க. அதுக்கு பாண்டியன் சரிமா மயிலு, உங்க அம்மா அப்பா கால் பண்ணி விஷயத்த சொல்லு, யார்ட்டையாவது ஆதார் கார்டை கொடுத்து அனுப்ப சொல்லுன்றாரு. அதை கேட்ட மயிலுக்கு இன்னும் ஷாக் ஆகும். என்ன பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. இவங்க இப்படி தயங்காத பார்க்கும் போதே மீனாக்கெல்லாம் சந்தேகம் வந்துடும். ஏதோ ஒரு விஷயத்த இவங்க மறைக்கிறாங்கன்னு தோணுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, மயிலு அவங்க அம்மா கால் பண்ணி விஷயத்த சொல்லுவாங்க. பாக்கியமா அதை சமாளிக்கிறதுக்காக மயிலோட ஆதார் கார்டில் டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் மாற்றி ஏதாவது ஃப்ராடுத்தனம் பண்ணலாம். இல்லைன்னு வச்சுங்களேன், மயிலோட உண்மையான வயசு தெரிஞ்சு அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, இப்ப ராஜியால சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் இடையில சின்னதா ஒரு விரிசல் வந்திருக்கு. ஆமாங்க, சக்திவேல் முத்துவேல் பொண்ணு பாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கதா நினைக்கிறாரு. ராஜி தான் அவருக்கு முக்கியம், நம்மலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு குமார்ட்ட அடிக்கடி புலம்பிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி கடைசியில சக்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டை வரலாம். இந்த சண்டையில யாராவது ஒருத்தங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன், நான் வீட்டை விட்டே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புற மாதிரிலாம் சீன் வரலாம். இதை தவிர ராஜி டியூஷன் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அந்த விஷயத்த கோமதி போய் பாண்டியன்ட்ட பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்படியா இருந்தாலும் பாண்டியன் கடைசியில ராஜி டியூஷன் எடுக்கிறதுக்கு சம்மதிப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி சீன் தாங்க அடுத்தடுத்த எபிசோட்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக் தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.